நீ ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறான்னு இமேஜின் பண்ணு. காரில் ஃபுல் டேங்க் ஃபியூல் இருக்குது, இன்ஜின் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது, ஸ்பீடும் நல்லா போகுது. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம், உனக்கு டெஸ்டினேஷனே தெரியாது. அப்போ என்ன நடக்கும்? நீ டிரைவ் பண்ணிக்கிட்டே இருப்ப, பெட்ரோல் வேஸ்ட் ஆகும், அப்புறம் டைமும் வேஸ்ட் ஆகும். கடைசியில் எங்கே ரீச் ஆனான்னு கூட உனக்கு தெரியாது. நம்ம லைஃப்பில் மணியும் அதே மாதிரி தான். நிறைய பேர் கஷ்டப்பட்டு மணி ஏர்ன் பண்ணுறாங்க, மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க, சேலரி வருது, பிஸ்னஸ் இன்கம் வருது. ஆனால் ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்டால் ஆன்சரே இருக்காது. இந்த மணி எதுக்காக? இந்த கொஸ்டினுக்கு ஒரு க்ளீனான ஆன்சர் உங்ககிட்ட இல்லைன்னா இதுதான் உன்னோட பிக்கெஸ்ட் ஃபினான்ஷியல் மிஸ்டேக். சேலரி நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனோடனே ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுறது, அவுட்டிங் போடுறது, தேவையில்லாமல் புது ஃபோனு வாங்குறது, இஎம்ஐ கட்டுறது, இந்த மாதிரி தேவையில்லாத செலவெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் மந்த் எண்டில் நம்மளோட அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் தான் இருக்கும். இதே சைக்கிள் தான் மாதம் மாதம் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ப்ராப்ளம் சேலரி கம்மின்னு இல்லை, ப்ராப்ளம் மணிக்கு டைரக்ஷனே இல்லை. ஃபினான்சியல் கோல்னா ரிச் ஆகணும்னு மட்டும் இல்லை, அது உன் மணிக்கு ஒரு பர்பஸ் கொடுக்கறது, டெஸ்டினேஷன் கொடுக்கறது. எக்ஸாம்பிளாக 25 வயசுக்குள்ளே 5 லட்ச ரூபா நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைனா 2 இயர்ஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறோம். இல்லைனா பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும். இப்படி ஒரு கிளியர் டார்கெட் இருந்தால் தான் ஒவ்வொரு ரூபாயோட வேல்யூவும் உனக்கு தெரியும். கோலே இல்லைன்னா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் லேட்டஸ்ட் ஃபோன் வாங்கினானா நமக்கும் அந்த ஃபோன் வாங்கணும்னு தோணும். ஃப்ரெண்டு ஒருத்தன் பைக் வாங்கினானா நமக்கும் இஎம்ஐ போட்டு பைக் வாங்குவோம்னு சொல்லி தோணும். ஆஃபர்னு சொன்ன உடனே பை பண்ணிடுவோம். சேல்னு சொன்னால் தேவையில்லாததையும் ஆர்டர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மணி டிசைட் பண்ணுறது நம்ம கோல் இல்லை, நம்ம எமோஷன். மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு இதுதான் வேணும், நீ திங்க் பண்ணாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க அது மூலியமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். ஆனால் ஒரு கோல் இருக்கிற ஒருத்தவன் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பான். அவன் ஒரு ஃபோனை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு யோசிப்பான், இது என் கோலுக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்லை டிலே பண்ணுமா அப்படின்னு. ஹெல்ப் பண்ணால் வாங்குவான், டிலே பண்ணால் ஸ்கிப் பண்ணிவிடுவான். அது சாக்ரிஃபைஸ் இல்லை, அது மெச்சூரிட்டி. நிறைய பேர் லைஃப்ஸ் ஒன்ஸ் தான், அதனால் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான், என்ஜாய் பண்ணுங்கள், அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஃப்யூச்சரை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டை என்ஜாய் பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் தான் நாளைக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். இன்றைக்கே எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணினா நாளைக்கு உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் கிடைக்கும். மணி ஏர்ன் பண்ணுறது ஒரு ஸ்கில், ஆனால் மணி ரீட்டைன் பண்ணுறது வேற ஒரு ஸ்கில். மணியை க்ரோ பண்ணுறது அதை விட பெரிய ஒரு ஸ்கில்லு. இந்த 3 ஸ்கில்லும் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு சிம்பிளான கொஸ்டின்லேருந்து தான். என்னோட ஃபினான்ஷியல் கோல் என்ன? கோல் இல்லைனா சேவிங் இருக்காது, சேவிங் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா வெல்த் கிரியேட்டே ஆகாது. நிறைய பேர் சேலரி இன்க்ரீஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சேலரி இன்க்ரீஸ் ஆனால் உங்கள் லைஃப் ஸ்டைலும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு கோல் இல்லைனா சேலரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களோட பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் 1 இயரில் என்ன அச்சீவ் பண்ணணும், 5 இயர்ஸில் என்ன அச்சீவ் பண்ணணும், எவ்வளோ மணி சேவ் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் எழுதுனா உன் மணிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நல்ல ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். ரிமெம்பர், எவ்ரி ரூபி இஸ் ஏ ஒர்க்கர். நீ அதுக்கு வேலை கொடுத்தா அது உன் ஃபியூச்சரே பில்ட் பண்ணும். வேலையை கொடுக்காம வச்சுட்டா அது சைலண்டாக டிசப்பியர் ஆகிரும். சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு மணி அதிகமாக இருக்கிறனால அவங்க சக்ஸஸ்ஃபுல் இல்லை, அவங்களோட மணிக்கு பர்பஸ் இருக்கிறதுனால அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்து சேலரி வருதுன்னு ஹாப்பி ஆகாமல் சேலரி எங்கே போகுதுன்னு பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா மணி வித்தவுட் கோல்ஸ் டிசப்பியர், மணி வித் கோல்ஸ் மல்டிப்ளைஸ். உன்னோட ஃபியூச்சரையே மாற்றுறது உன்னோட இன்கம் இல்லை, உன் இன்கம்க்கு நீ கொடுக்குற டைரக்ஷன் தான். அதனால் இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரு நோட் புக் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் கோல் எழுதுங்க. அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கோலே இல்லாமல் வாழாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் 20ஸ்ல எடுக்கிற ஃபினான்ஷியல் டிசிஷன் தான் 30ஸ்ல ஃப்ரீடமாக வாழ வைக்கும். இல்லைனா சேலரின்னு தான் சர்வை பண்ணுவீங்க. அதனால் ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணிட்டு ஓட ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.